வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசத்து சமைப்போம், சுவையல் நீவும். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு தோணும். நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம். பட் இருந்தாலும் அந்த டேஸ்ட்டில் வந்து தோன்றப்ப ஒரு டிஷ் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம், மிளகு வந்து கொஞ்சமாக, ஒரு 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு இலை போட்டிருக்கேன், ஒரு கல்பாசி கொஞ்சம், ஒரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் 1, தக்காளி வந்து நல்லா 2, இஞ்சி பூண்டு தேவையான அளவு வந்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்றா இந்த ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜாரில் போட்டு ஒன்றா பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு வந்து தேவையான மசாலையே. வேறு எந்த ஐட்டமும் நம்ம சேர்க்க தேவையில்லை. நார்மல் நீங்கள் எப்போவும் வந்து சாம்பார் குழம்புக்கு யூஸ் பண்ணுவீங்கள்ல, அந்த மிளகாத்தூளையே இதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து தேவையான கடாய் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஆயில் விட்டுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 இலை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு கல்பாசி, ஒரு சின்ன பட்டை, கொஞ்சம் சோம்பு, இது நல்லா வந்து வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கறி லீவ்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஹை ப்ரோட்டீன் உள்ள டிஷ்ஷும் கூட. நம்ம நார்மலாக நான்வெஜ் அப்படின்னாலே வந்து சோயா சங்க்ஸ் தான், வேறு இல்லை. நம்ம பயிரை அவிய வச்சு அதுவும் வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் வந்து பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி வந்து சோயா சங்க்ஸில் தான் வந்து ஒரு மட்டன் சுக்கா மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு வந்து பக்காவாக வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடேரியனாக இருக்கவங்க கூட இது மாதிரி ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து அது அவங்க சோம்பு சேர்க்க மாட்டாங்க, அவங்க வந்து சீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலையை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்து விடணும். கொஞ்சம் எண்ணெய் வந்து அந்த பாருங்கள் லைட்டாக பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்திங்களா. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு தேவையான காரம், இந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் அதோட வந்து ஆட் பண்ணிடலாம். தனி மிளகாய் தூள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து எப்போவுமே வந்து குழம்பு, சாம்பார், மட்டன், சிக்கன் எல்லாத்துக்குமே மிளகாயும் மல்லியும் கலந்து அரைச்ச தூள் தான் வச்சுருக்கேன். அதில் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணி அரைக்க மாட்டேன். வெறும் மிளகாய் வந்து 1:2 அந்த ரேஷியோவில், மிளகாய் வந்து 1ன்னா மல்லி 2 அந்த மாதிரி அதை மட்டும் தான் அரைச்சி வச்சுப்பேன். ஏன்னா நம்ம அந்த ஜீரகம், சோம்பு அதெல்லாம் அப்பப்போ அரைச்சி போட்டுருவோம் இல்லையா, அதனால் வந்து எதுவும் சேர்க்காமல் இது மட்டும் தான் அரைச்சிருப்பேன். இப்போ அதை அரைச்சதுக்கப்புறம் வந்து அந்த மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியை வந்து கொஞ்சம் அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டும் வந்து இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டுறணும். அப்போ தான் இந்த மிளகாய்த்தூளோட வாடை இருக்குல்ல, ஸ்மெல் இருக்கும்ல, அதெல்லாம் போயிட்டு நல்லா வந்து ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், இது வந்து அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்லேயே தான் இருக்கும். இதை அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து உப்பு வந்து போட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எதோட வேணாலும் சாப்பிட்லாம். கொஞ்சம் நீங்கள் வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் வேணும்னா கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் தண்ணி வந்து 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ட்ரையாக பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காண்டி தண்ணி வந்து ஆட் பண்ணலை. இப்போ சுடு தண்ணியில் வந்து இதை போட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி வருது பாருங்கள். இதை வந்து புழிஞ்சு எடுத்துக்கணும். அந்த தண்ணியை வந்து 2-3 தடவை வந்து அலசி புழிஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்து அந்த புழிஞ்சு வச்சுருக்க அந்த சோயாவை வந்து இதில் போடணும். நீங்கள் புளியாமல் போட்டுட்டிங்க அப்படின்னா நிறையா அதுலேயே வந்து தண்ணி விட்டுரும். நான் புளிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அதை வந்து இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா சேர்த்து அந்த மசாலாவெல்லாம் அந்த சோயாவில் வந்து நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி பரட்டிட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். எல்லாம் மசாலெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வர்றப்போ வந்து நமக்கு வந்து கொரியந்தர் மல்லித்தலை வந்து நல்லா கட் பண்ணி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரசம், சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக வந்து இருக்கும். அது நீங்கள் வந்து சப்பாத்திக்கு வைக்கணும் அப்படின்னாலே இதே மாதிரி ப்ராசஸ்லேயே வைக்கலாம். இட்லி, தோசைக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கணும், டைல்யூட் பண்ணிக்கணும். டைல்யூட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், அது வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு சூப்பராக வந்திருக்கும். கொரியந்தர் லீவ்ஸ், அதாவது மல்லித்தலை வந்து அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அந்த மல்லியோட ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கியிருக்கும். ஃபைனல் டச்சாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுருந்தேன், சாம்பார் சாதம் வச்சு சாப்பிட்டோம். செமையாக இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.